ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, இன்று விடிய காலம் வரையே உன்னை சந்திக்க நான் வந்துவிட்டேன். இத்தனை நாள் ஒரு ஆடி செவ்வாய் கூட தவறாமல் என்னை நினைத்து எனக்கு வழிபாடு செய்து என்னுடைய கோவிலுக்கு வந்து உன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்து என்னை நல்ல முறையில் கவனித்து கொண்டாய். ஒவ்வொரு ஆடி செவ்வாவும் எனக்காக நீ நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வாய். உன்னுடைய வேண்டுதலிலும் உன்னுடைய நடவடிக்கையையும் நான் பார்த்து மிக மிக குளிர்ந்து போனேன். என்னுடைய தங்கத்தை நான் நல்ல முறையாகத்தான் வளர்த்து ஒரு ஆள் ஆக்கியிருக்கிறேன். நீ தெய்வத்தை வணங்கியதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. தங்கமே, உன்னை நான் பார்க்கவில்லை, நீ செய்வது எனக்கு எதுவும் தெரியாது என்றெல்லாம் நினைக்காதே. நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். ஒரு கெட்டது நீ செய்தால் உடனடியாக நான் தண்டனை கொடுப்பேன். அதே போல் நீ நல்லது செய்தாலும் அதற்கு நான் நல்ல விஷயங்களை உனக்கு தர வேண்டும் அல்லவா? குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பல கஷ்டங்கள், பல பாரங்களை சுமக்கிறேன். தனியாளாக நின்று போராடுகிறேன். துணைக்கு நீ நல்ல முறையில் இருப்பாய். நீ ஓடும் விஷயத்தில் நல்லதாக இருப்பாய். உனக்கு ஏதாவது ஒரு உதவி என்றால் என்னிடம் வந்து கேள் என்று சொல்ல ஆள் இல்லை. உன்னுடைய குடும்பத்தை ஒரே ஆளாகத்தான் கவனித்துக் கொள்கிறாய் என்ற மன பாரம் உன்னிடம் இருந்தது அல்லவா? தங்கமே, உன் மன பாரத்தை இறக்கி வைக்க உன் அம்மா நான் வந்துவிட்டேன். என்னை நீ எந்த உறவாக பார்க்கிறாயோ அந்த உறவாகவே நான் இருப்பேன் தங்கமே. உன்னுடைய பூஜையில் மெய் மறந்த என்னை நான் உனக்காக பல நல்ல காரியங்களை செய்யலாம் என்று திட்டத்துடன் உன் வீட்டு தேடி வந்துவிட்டேன். தங்கமே, சில சமயங்கள் உன்னையே நீ வெறுத்திருக்கிறாய். என்ன வாழ்க்கை? இவ்வுலகில் நான் மட்டும்தான் தவறு செய்தேனா? என்னை மட்டும் ஏன் அந்த தெய்வமானது எவ்வளவு சோதனை செய்கிறது என்று. தங்கமே, நீ இனிமேல் கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ என்னை நம்பிவிட்டாய். எவனொருவன் தாயையும் தகப்பனையும் நம்புகிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்வில் முன்னேறி விடுவான். தாயும் தகப்பனையும் மதிக்க வேண்டும். மதித்தால் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கவலையை தூக்கி சுமக்காதீர்கள். எந்த அளவு நீங்கள் கவலையை தூக்கி சுமக்கிறீர்களோ வாழ்வில் இருக்கும் இன்பமானது மறைந்துவிடும். துன்பங்களே நினைத்து இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்கிறீர்கள். உனக்கு கவலை பிடிக்கவில்லை, அதனால் கவலை வேண்டாம் என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கவலையை நினைத்து கொண்டே இருக்கிறாய்? தங்கமே, கவலையை மறந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் கவலையே இல்லை என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சகலங்களும் உன்னுடைய வாழ்வில் இன்பமாகவே நடக்கும்.